சென்னை அருகே நீட் தேர்வு அச்சத்தால் செய்து கொண்ட மாணவி தேவதர்ஷினியின் உடல் வந்தவாசி அருகே உள்ள அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஊரப்பாக்கம் அருகே ஐயஞ்சேரியில் வசித்து வந்த செல்வராஜின் மகள் தேவதர்ஷினி 3 முறை நீட் தேர்வு எழுதியும் கட் ஆஃப் மார்க் பெற முடியாத நிலையில் மீண்டும் தேர்வு எழுத தயாராகி வந்தார். தேர்வு நெருங்கும் சூழலில் மன உளைச்சலில் இருந்த தேவதர்ஷினி கொண்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்து வந்தவாசி அருகே உள்ள சொந்த ஊரான ராயநந்தலுக்கு மாணவியின் உடல் கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இந்த கவர்மெண்டா இது மத்திய அரசு சொல்றதா யாரு அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப இது மாதிரி எத்தனையோ பசங்க செத்து இருக்குது. இது இப்ப திரும்பவும் இன்னும் எத்தனை உயிரை பலி வாங்க போறாங்க. இந்தியாவில மொத்தத்துல இது தமிழ்நாட்டுல தான் அதிகமா பாதிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நீட்டு தேவையா நமக்கு? 3வது வாட்டி நம்ம பாஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ அப்படின்னு மனவேதனைப்பட்டு இறந்து போயிருக்குது ஐயா. இந்த நீட்டு தேர்வு தயவு செய்து நிப்பாட்டுங்க ஐயா. தயவு செய்து நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க. இந்த முதலமைச்சர் கிட்ட நான் பணிவும் கேட்டுக்கிறேன்.